ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திமுக தீண்டாமை சுவர் ஐஐடியில் இருக்கு. அதே போல சிதம்பரம் தில்லை நடராஜ் அந்த நாயனார் சுவரும் இன்னைக்கும் பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்க எதுவுமே செய்யல, ஓரளவுக்கு தான் செஞ்சாங்க. உண்மையான திராவிடமா அவங்க இல்லை, அது நம்ம ஒத்துக்கதான் செய்யணும். அதனால தான் தோல்வி. இப்போ நீங்க கேட்ட தலைப்புல நாங்க இப்போ கவர்மெண்ட் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. காமராஜர் பீரியட்ல கவர்மெண்ட் டிரான்சிஷன் நடக்கும்போது 67ல் கவர்னரை சந்தித்தோ அந்த டிஎம்கே அரசாங்கத்தை எதிர்த்தோ எதுவுமே செய்யல. அதே போல் நீங்கள் வாங்க 77ல் ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர்கள் தனியாக அரசாங்கத்தை அமைக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க, அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்னைக்கு திமுகவில் இருந்தவங்க, திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதிமுக ஆட்சியை பார்த்து ஈவில் ஃபோர்ஸ்ன்னு சொன்னார், தீய சக்தின்னு சொன்னார். தீய சக்தின்னு அன்னைக்கு எம்ஜிஆர் இதை விட மோசமா பகிரங்கமா சுட்டி காட்டினாரு. எழுத்துகள் எழுதுறதும் போராட்டங்கள் பண்றதும் ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கணும்னு 77லேருந்து 87 வரலும் ட்ரை பண்ணாங்க. ஒண்ணுமே நடக்கல, ஒன்றும் நடக்கல. அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் புதியதாக அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் சிஎம் பதவியில் வைச்சார். ஆனால் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்தது. டிஎம்கே கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் நிறைய பிராயச்சித்தம் செய்தார்கள். அது வரலாறு. அடுத்தது நீங்க அப்படியே வந்தீங்கன்னா 91ல் 89ல் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அரசாங்கத்தை ஏற்ற பிறகு என்ன பண்ணாங்க, அசம்பிளியில் சேலையை பிடிச்சி இழுத்தாங்க, 1000 கலாட்டா பண்ணாங்க. அரசாங்கத்தை அவங்க செய்யவே விடல. அவங்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் இல்ல. நான் சொல்றேங்க, அப்பவே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவருக்கே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்சியில் அமர்ந்த பிறகு பல்வேறு வழக்குகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சு எப்படியாவது அவங்க கவர்மெண்ட்டை டீத்ரோ பண்ணணும் அட்டம்ப்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வரலாறு. அடுத்தது என்னாச்சு, இவங்க நம்மள ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம 76க்கு அப்புறம் 1991ல் சந்திரசேகர் பிரதமராக இருந்த போது திமுகவை வீட்டுக்கு அனுப்புனாங்க, ஆட்சி கவிழ்ப்பு பண்ணி. அதிமுக அதை செஞ்சது. அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கேசஸ் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ் போட்டு அந்த அம்மாவை எங்க அனுப்புனாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதிமுக அரசாங்கத்தை நிலைக்குலையே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா? வரலாறு வருது. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா? 2017ல் நோ கான்பிடன்ஸ் மோஷன் நடத்தணும் அப்படின்னு நினைச்சு கவர்னர் கிட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் கவர்னர் கிட்ட போய் ஒரு இது கொடுத்தாங்க, மனு கொடுத்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் நடத்தணும் 2017ல் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு. உடனே இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, திமுக அதிமுக ஆட்சி கவிழ்ப்பு வரலாறு கவர்னர் கிட்ட போய் செய்ய வேண்டியதை இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டும் ஒன்னாக சேர்ந்து தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எதற்காக? காரணம் என்னன்னா, நான் பார்த்த வரலும் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல பல குற்றச்சாட்டு இருக்கு. சேகர் பாபு மேல ஒரு 4000 கோடி குற்றச்சாட்டு, இந்த செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு. இருங்க வர நான் முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் என்ன கேள்வி வேணா கேளுங்க, அப்புறம் எனக்கு ஃப்ளோ வராது. இப்போ குற்றச்சாட்டுகள் திமுக அமைச்சர்கள் மீது இருப்பதாலும் அதிமுக அமைச்சர்கள் மீது இருப்பதாலும் எங்கே இன்றைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய இருவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு இடி மூலமாக மத்திய அரசாங்கம் மூலமாக ஏதாவது செய்து விடுவாரோ என்ற அச்சம் இருக்கின்றது. அதற்காக திமுக இன்றைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்றால், அதிமுகவும் சேர்ந்து, அதிமுக முதலில் ஏன் தாவேக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவிலிருந்து நிறைய எம்எல்ஏஸ் மட்டுமல்ல வெளிப்படையாக அவங்க வெளியே சென்று போனாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க. ஏன்னா திமுக ஆதரவோடு ஆட்சி கட்டிலில் ஏற வேண்டும் என்று பாண்டிச்சேரியிலே அவர்கள் திட்டமிட்டார்கள். அது சரி வரல. அதனால அதிமுக முதல்ல அந்த கட்சி தான் இன்னைக்கு பிளவுபடுகின்ற சூழல் இருக்கு. ஆதவ அர்ஜுனா சொல்றார் சார், 90% அதிமுகவினர் தாவேகாக்கு வந்துட்டாங்க.
இப்ப இதனுடைய நிலைப்பாடு என்னன்னா, அப்போ இங்க தாவேக்கா தான் என்கரேஜ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் உருவாகுது இல்ல? இல்லைங்க, இவங்க ஏன் போறாங்கன்னா, இப்ப இனிமேல் கொண்டு ஏன் போறாங்க? ஏன் போறாங்க அத சொல்லுங்க. ரீசன் சொல்லுங்க. ரீசன் சொல்றேன். மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் இருக்கிறவர்களும் பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்களும் தமிழ்நாட்டில் இனிமேல் அதிமுக ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அந்த மாதிரி வந்துருச்சு கண்டிஷன். பிஜேபியோட கூட்டணி இருந்தா முடியாது. இப்ப பிஜேபியோட கூட்டணி இல்லாம தனித்து அதிமுக களம் கண்டிருந்தா கண்டிப்பாக அவங்க இப்போ 47 சீட்டு இல்ல, ஒரு 67 சீட்டு 77 சீட்டு, ஒரு 67 சீட்டு கூட வாங்கியிருப்பாங்க. அதுக்கு இடம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? தொண்டர்களுடைய எதிர்ப்பில் அவர்கள் கூட்டணி வைத்தது பிடிக்கல. இது ஒண்ணு. அப்புறம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நீக்கம் பண்ணிட்டு இருக்காரு பதவியில. யார் இருந்தாலும் பாக்குறது இல்ல. இதுவரையில அவர் நீக்கம் பண்ணது 25 முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லாருமே இப்ப டிஎம்கேல தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கே என்ன பண்ணணும்? டிஎம்கே வந்து நல்ல கட்சியா இருந்தா இப்ப அதிமுக இருக்கிற எல்லாரையும் கூட்டு வந்து வாஷிங் மிஷின் மாதிரி வச்சுக்கிறாங்களே உள்ள, அவங்க வச்சுக்கிறாங்களே. சரி, தாவேக்கா இப்ப அடுத்தது என்னங்க? தாவேக்கா ஏன் வச்சுக்கிறாங்க? ஏன் தாவேக்கா பக்கம் போறாங்க? தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர்களுக்கு ஏதாவது லாபத்துக்காகவா? லாபம் இல்லைங்க, அங்கெல்லாம் லாபம் இல்லை, லாபமே கிடையாது. அப்ப இதுக்கு இன்னைக்கு தாவேக்கா வந்து அதிமுகவில் இருந்து வேகமாக வந்து தாவேக்காவில் சேர்றதுக்கு காரணம் என்னன்னா, திமுக தீய சக்தி, நம்ம அதை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே என் நண்பர்கள் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. அந்த கொள்கை, அந்த புள்ளியில தான் அதிமுக இருந்து எல்லா அமைச்சர்களும் அங்க போறாங்க. அதிமுக இருந்து எல்லா எம்எல்ஏக்களும் போறாங்க. அதிமுக வாலண்டரியா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. யாரையும் போய் விஜய் வீட்டை தட்டி வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது. யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. போறாங்க. அதனால சில தகவல்களை நம்ம பதிவு செய்யலாம் சார். இப்போ இந்த சூழல்ல இப்ப திமுக அதிமுக என்ன நினைக்குதுன்னா, என்னை பொறுத்தவரையிலும் எப்படியாவது தாவேக்கா ஆட்சியை கலைக்க வேண்டும். உதயநிதி இப்ப உடனடியா களத்துல இறங்கிட்டாரு. நீங்க டெல்லி போனீங்க, மெட்ரோவுக்கு வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இன்னைக்கு மூன்று விதமான பாடல்கள் பாடப்படுது கவர்னர்ல. ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடுறாங்க, ஜனகணமன பாடுறாங்க, அதுக்கு அடுத்ததான் தமிழ் தாய் வாழ்த்து வருது அப்படின்னு பிரச்சனையை கிளப்புறாங்க. எல்லா பிரச்சனையும் இப்ப கிளப்புறாங்க. ஒண்ணுமே இல்லை. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க? அதாவது செக்ரட்டேரியட் வந்து இன்னைக்கு கட்சி அலுவலகமா மாறிடுச்சு அப்படின்றாங்க. கட்சி அலுவலகமா மாறிடுச்சு. ஏன்? இப்ப திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் அதிமுக கரவேட்டி கட்டி கொண்டு திமுக கரவேட்டி கட்டி கொண்டு ஆப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கலையா அமைச்சர்களை பார்த்து? அவங்க ஊழல்கள் பண்றதுக்கு எல்லா டெண்டரையும் அவங்க கொடுக்கலையா? அது என்ன சொல்றாங்கன்னா, கீழ ராஜினாமா பண்ணிட்டு மேல போய் உறுப்பினர் அட்டை வாங்கி சொல்றாங்க. அது நான் என்ன சொல்றேன், அது தவறாக இருந்தாலும் ஊழல் இல்ல. ஆனா திமுக கரவேட்டி கட்டிட்டு திமுக கவர்மெண்ட்ல எனக்கு டெண்டர் கொடு அப்படின்னு போய் யாரும் கேட்கலையே. அதெல்லாம் கேள்விப்பட்டோமா? அதை ஏதாவது வெளியே கொண்டு வந்தோமா? அது மாதிரி நடக்காம இருந்ததா? இன்னைக்கு செந்தில் பாலாஜி அது மாதிரி நடக்காம இருந்ததா? இன்னைக்கு சொல்றாங்க சேகர் பாபு அவர்கள் எல்லா கோயில் கல்யாண மண்டபத்திலையும் அவர் வந்து யாரோ டிஃபேக்டோ அவரே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற மாதிரி ஊழல்கள் குற்றச்சாட்டு அவர் மேல நிறைய இருக்கு. செந்தில் பாலாஜி மேல இருக்கு, நேரு மேல ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக 35 லட்சம் எல்லாரிடமும் வாங்கியிருக்கார் என்று ஆதாரப்பூர்வமாக இடி டைரி வச்சிருக்கு. இப்ப எஃப்ஐஆர் கொடுத்தா இப்ப அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. அதுக்காக தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லியிலே முகாமிட்டு கொண்டு திமுகவும் வரிந்து கட்டி கொண்டு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எங்களுக்கு நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று திமுக ஒரு பக்கமும் அதிமுக ஒரு பக்கமும் மேலிடத்தை நோக்கி இருக்கின்றது. இன்றைக்கு மேலிடம் மத்திய மைனாரிட்டி ஒரே விஜய் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்க இவங்க ரெண்டு பேருடைய அஜெண்டாவும் டிவிகேவுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த விதமான ஆதரவும் கொடுத்துட கூடாது. அதாவது மூணு பக்கத்துல இருந்து நெருக்கடியா தாவேக்காக்கு முன்னை தாக்குதல் உண்மையாலுமே அதான் நடக்குது. சமாளிச்சிருவாரா? ஏங்க சமாளிக்க மாட்டாரு? எம்ஜிஆர் சமாளிக்கலையா? இல்ல உள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விசிக இருங்க. கலைஞரை விட பெரிய எழுத்தாற்றல் கொண்டவர்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரே ஒப்புக்கொண்டார். எங்க அப்பா மாதிரி எல்லாம் என்னால அரசியல் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவராலேயே முடியல. அப்புறம் இவர் எப்படி உதயநிதி ஸ்டாலின் போய் செஞ்சிட போறாரா? இல்ல இபிஎஸ் செஞ்சிட போறாரா? இவங்களுக்கு வேண்டதெல்லாம், இவங்களுக்கு தேவையெல்லாம்
ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வந்துடக்கூடாது. அதான் இவங்களுடைய ஒரே ஒரு இது. கனகராஜ் சார், அதாவது மக்கள் கொடுத்துருக்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னு ஒரு 41 பேரும் 60% சொல்லியிருக்காங்க யூடியூப் அந்த இதில் ட்விட்டரில். என்னை பொறுத்தவரையிலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கு அரசியல் விமர்சனமாக தான் பார்க்குறேன், குறிப்பாக அவசர விமர்சனமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆட்சிக்கு 23 நாட்களில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வராது. ஒரு ஆட்சி நல்லா நடக்குதா இல்லையான்னு ஒரு 1 or 2 years கொடுத்து, ஒரு 2 yearsக்கு அப்புறம் தான் 2 வருடங்கள் கழித்து அதற்கப்புறம் தான் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கொடுக்க முடியுமே தவிர ஒரு 1 year டைம் பீரியட் வேணும். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த கம்பெனி வரணும்னா ஒரு கூலிங் பீரியடு ஒரு 1 or 2 years இருக்கணும். அதுக்கப்புறம் தான் விமர்சனம் பண்ணணும். அதனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, காவல்துறை சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுக்க முடியாது இல்ல சார்? சரி, காவல்துறை சார்ந்த விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அருண் அவர்கள் விஜிலன்ஸ் ஐஜியை நியமிச்சிருக்கிறதுல அதுலேயே ஒரு சில விஷயங்கள் மக்கள்கிட்ட எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கு. ஏற்கனவே இவர் இருந்தவர் இன்னைக்கு டிவிஎஸ்சியில் பழைய அமைச்சர்கள் மீதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் எடுப்பாரா அப்படின்ற டவுட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கோர்ட்டில் வந்திருக்கிறது அவர் மேலேயே குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டு, அதில் கோர்ட்டில் கூப்பிட்டு நீதியரசர் பேசியது என்ற அளவுக்கு நடைமுறையில் மக்கள்கிட்ட போயிட்டு அது போயிடுச்சு. அதுதான் ரீச் ஆயிருக்கு. இந்த மாதிரி காவல்துறைன்றது அது ஒன்று தான் ரீச் ஆயிருக்கு. மற்றபடி சட்ட ஒழுங்குன்றது இன்னைக்கு நல்ல கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டில் இம்மிடியேட்டாக போயிட்டு டிஜிபியே நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணி அதுக்கு ஆக்ஷனில் இறங்குறாங்க. பார்ப்போம், பொறுத்து இருப்போம். தவறு செய்தால் கண்டிப்பாக இது மக்கள் கொடுக்கின்ற அதிகாரம். மீண்டும் மக்களால் தவறு செய்து பிடிக்கவில்லை என்றால் மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு, மக்கள் எந்த அதிகாரத்தை யாருக்கு வழங்குகிறார்களோ திரும்ப எடுத்துக்கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நடந்திருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கூட்டணி ஆட்சி தான் 1967 டிஎம்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அவங்களும் இதே போல் கூட்டணி ஆட்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க விட்ஸ்டாண்ட் பண்ணலையா? அதுபோல் தாவேகா கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்கொள்வார். எந்த பிரச்சனையும் இல்லை.